ஒரு வாலிபனாகிய ஐஸ்வர்யவான் ஆண்டவர்கிட்ட போகலாம், இதே மனநிலையோட போகலாம். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன பண்ணணும், என்ன சரி. அவன் ஏன் அந்த கேள்வியை கேட்டான்? அவனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெபாலய தலைவன், அதிகாரின்னு போட்டிருக்கோம். ஜெபாலய தலைவன், சாதாரண ஆட்களை ஜெபாலய தலைவனை போட மாட்டாங்க. சமுதாயத்தில் எல்லாராலும் கனம் பெற்ற, எல்லாரும் மதிக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு மனுஷனா தான் என்ன பண்ணுவாங்க. ஆண்டவர் என்ன பார்த்து சொல்றாரு, கட்டளைகளை என்ன பண்ணு, கைக்கொள். அவன் சொல்றான், என்னுடைய சிறு வயது முதற்கொண்டு இது என்ன பண்றேன், கை கொள்றேன் அப்படிங்கிறான். அப்படின்னா அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு, நான் சின்ன வயசுலேருந்தே பெட்டரா இருக்கேன், ஆனால் ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருக்கு. ஆனால் கடவுள்கிட்ட போனோம்னா கொஞ்சம் என்ன, நீ அதில் சரியா இருக்கும், இதில் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. நான் என்ன பண்ணலாம், என்ன மாற்றிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் போய் நான் இன்னும் எதில் பெட்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். நித்தி அப்படியாப்பா, சரி அப்போ ஒன்று பொண்ணு, எல்லாத்தையும் வித்துட்டு யாருக்கு கொடுத்துரு, ஏழைக்கு கொடுத்துரு, கொடுத்துரு என் பின்னாடி வா. அப்போதான் அவனுக்கு விளங்குது ஆண்டவர் சொன்னது எத்தனை. ஓகே, எல்லாத்தையும் வித்து கொடுத்துட்டு பின்னாடி வா. வசனம் சொல்லுது, அவன் துக்கத்துடனே இயேசுவை விட்டுட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா துக்கமே மிஞ்சும். வரும்பொழுது எப்படி வந்தா நினைக்கிறீங்க? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெறுவதற்கு கேள்வியெல்லாம் நல்லதுதான், இன்டென்ஷன் நல்லதுதான். ஆனா தவறான எதிர்பார்ப்புகளோடு வந்ததுனால துக்கத்தோடு என்ன பண்ணானா, ஐயோ போறியப்பா, அவனை கொஞ்சம் கூப்பிடுங்க, கொஞ்சம் கூப்பிடுப்பா, கோச்சிக்காதப்பா. நீ கோச்சிட்டு போங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், சொல்லலை, கோச்சிக்காதப்பா, நான் கொஞ்சம் மாற்றிக்கலான்னு இருக்கேன். போனவனை பார்த்து சொல்றாரு, ஊசியின் காதில் எது நுழைஞ்சிரும், ஒட்டகம் நுழைஞ்சிரும், ஐஸ்வர்வான் என்ன பண்ண முடியாது, நுழைய முடியாது. அப்படின்னா என்னன்னா, பணக்காரன் போக மாட்டான்னு சொல்ல வரல, நீ எது மேலே உன் ஆசையை வச்சிருக்கியோ அதை விட்டுட்டு எங்கே வர முடியாது. எது மேலேயாவது மனசை வச்சுட்டீங்கன்னா எங்கே வர முடியாது, அன்ட்ட வர முடியாது. ஒரு காரியத்தில் மனசை வச்சினாலும் போதும். அவனுடைய ஐஸ்வர்யம் என்னென்னலாம் நான் சொன்னேங்க, அவனுடைய வாலிபம் ஒரு ஐஸ்வர்யம். நம்பர் 2, அவன் ஜெப ஆலயத்தில், அவனுக்கு தெரியும் இயேசுவை பின்பற்றினால் என்ன போயிடும், பதவி போயிடும். ஜெபாலயத்திற்கு புறம்பாக்கப்படுவோம் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அப்ப என்ன வேணும், வேலையை என்ன பண்ணுவோம், கிறிஸ்துவை பின்பற்றினா எது பாதிக்கும், வேலையை. பதவி என்னது, ஐஸ்வர்யம். எல்லாரும் அவனை அங்கீகரிக்கிறாங்க, எல்லாரும் அவனுக்கு என்ன பண்றாங்க, வந்தனம் செலுத்துகிறாங்க. ஏன்னா அவன் யாரு, ஜெபாலய இயேசுவை ஏற்றுக்கொண்டா துரத்தி உதப்பாங்க. பவுல் யாரு, பரிசேயன், கனமுள்ளவன். அவன் சொல்றான், எப்பா மரணத்திற்கு குறிக்கப்பட்டது போல என்ன பண்ணாங்க, மார்க்டு ஃபார் டெத், மரணத்திற்கு கடவுள் என்னை குறித்தது போல என்னை பார்க்கிறவன்லாம் என்னை கொல்லவும் தான் ட்ரை பண்றான் அப்படிங்கிறார். அப்ப இவனுடைய ஐஸ்வர்யம் என்ன, மெட்டீரியல் பிளெஸிங் அதுவும் இருக்கு, வாலிபம் இருக்கு, நல்ல பதவி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, ஜனங்களால் மதிக்கப்படத்தக்க ஒரு இடத்துல இருக்கான். இதெல்லாம் விட்டுட்டு யாரை பின்பற்றணும், மொத்தம் என்ன பண்ணணும், மாறணும். ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியுது பாருங்க, இயேசு கிறிஸ்துவை மாற்றம் அடையாமல் நீங்கள் பின்பற்ற முடியாது. அதுதான் வேருக்கும் சாரத்திற்கும் நம் பங்காளிகள் ஆகணும். விளங்குதா?